வணக்கம் பீப்பிள்ஸ், இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது செம ஹாப்பிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாசாமி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு வந்திருக்கோங்க. கரெக்டாக தாங்க உங்களுக்கு கேட்டுச்சு, ஐயாசாமி மலை. ஏதோ படத்தில் ஒரு கேரக்டர் பேர் மாதிரி இருக்குல்லங்க, அப்படி ஒரு மலை கோயம்புத்தூரில் இருக்குங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஆல்ரெடி பெருமாள் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு போயிருப்போம். அது என் பேக் சைடில் தான் இருக்குது. ஸோ அந்த மலைக்கு கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தாங்க இருக்கும் ஐயாசாமி மலை. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே ஏறுற மாதிரி தாங்க இருக்கும். வீக்லி ஒன்ஸ், அதுவும் மண்டே மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாமா. அதுவும் ஃபுல் ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ்லாம் வச்சு தான் அலோவ் பண்ணுவாங்களாமா. அந்தளவுக்கு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க. இந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தாங்க இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆக போகுது. இருந்தாலும் மழை பாதி தாங்க தெரியுது. ஃபுல்லாக மிஸ்டாக கவர் ஆகிருக்கு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குது, ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குது, ஸோ போக முடியுமா, ஸோ அதெல்லாமே நம்ம போய் பார்க்கலாங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் டக்குன்னு வருங்க நோட்டிஃபிகேஷன். இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே போகலாம். ஸோ இதுலேயே தாங்க ஏறணும். ஸோ இங்கே தான் கேட்டு. இது க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. மண்டே மட்டும்தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு ½ அன் ஹவரில் மேலே ஏறிடலாமாம்மா. கோயில் மலை டாப்பில் இல்லைங்க, பாதியில் தான் இருக்குது. பயந்துக்காதீங்க அவ்வளோ மேலே ஏறணும் அப்படின்னு. ஒரு 30 மினிட்ஸில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்காதாமா, பட் ஆனால் நீட்டாக போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் போய் பார்க்கலாம். சரி வாங்க மேலே ஏறலாமா டக்குன்னு. ஸோ பாதை பாருங்கள், பாதை இப்படி தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி போகுமா இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போகலாம். மேலே பாருங்களேன் மிஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ கரடு முருடாக வர மாதிரி இருக்கும், வந்துடலாங்க. அதுக்கு மேலே அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறையில் செதுக்கியிருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் அப்படியே செம ஸ்லோப்பாக போகுது, ஏன்னா பாறையில் செதுக்கியிருக்காங்கிறதுனால. ஸோ மிஸ் ஆனால் கூட உருண்டு போகிற அளவுக்கு செம ஸ்லோப்பாக இருக்குங்க. ஸோ வரீங்க அப்படின்னா இங்கே மட்டும் பார்த்து வந்துக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நினைக்கிறேன், அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் முன்னாடி வீடியோலேருந்து. வந்துடும் நினைக்கிறேன் 5 மினிட்ஸில். வாங்க நல்லா போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குகைக்குள்ளே தாங்க சாமி இருக்காமா. ஸோ இது போக இந்த பக்கம் போனோம்னா ஃபால்ஸுக்கு போகலாமாம்மா. மேலே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. இப்போ தண்ணி வருதான்னு தெரில, நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏறுறது இந்த வழியில் தான், இப்படி சுற்றி போகிற மாதிரி இருக்குங்க ஃபால்ஸுக்கு. கோவில் அவ்வளோதான், பெரிய கோவில்லாம் இல்லைங்க, சும்மா ஒரு கோகை. அதுக்குள்ளே சாமி ஏறினது இந்த வழி.
ஸோ வாங்க மேலே ஃபால்ஸ்க்கு போகலாம். Spider-Man. I'm an Indian Spider-Man. Japan Spider-Man. கை பிடிக்காம வருவேன். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஏறக்கு வந்து 30 to 45 minutes ஆகுங்க. ஸோ பாதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் மட்டும் வந்து பாறையிலே செதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்துச்சுங்க. ஸோ 30 to 40 minutes மேலே ஏறிடலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோவில் இருக்குங்க. அதை தாண்டியும் மேலே போக முடியும். ஆனால் வந்து இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னாங்க. கொஞ்சம் தூரம் மட்டும் நாங்கள் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால் போகலை. ஒரே ஒரு மாதம் சித்திரை மாதம் மட்டும் அலோவ் பண்ணுவாங்களாமா. அதுவும் வந்து அங்கே உள்ளே இருக்கவங்க தான் போவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து போகிற மாதிரி தாங்க இருக்கும். அது வேணால் நம்ம சித்திரை மாதம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டே மட்டும்தாங்க அலௌடு. வீக்கில் வந்து மண்டே மட்டும்தான் அலௌடு. 1 o'clock வந்து அங்கே மேலே கோவிலில் வந்து பூஜை பண்ணுவாங்களாமா. ஸோ 1 o'clock கொஞ்சம் கூட்டம் ஏறிட்டு இருக்கும். அப்போ வந்தீங்க அப்படின்னா ஏறிடலாம் அவங்க கூடங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நிதிஷ் ராமோ எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு 2 வார்த்தை. ஆக்சுவலி கோயில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் மலை கோயில் மாதிரி தான். எப்போயும் ஏறுறது அதே மாதிரி தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆசை கட்டி மோச மாட்டாங்க. ஆக்சுவலி மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அதை இது பண்ணிவிட்டு மேலே ஏறினோம். மேலே ஏறும்போது நீங்கள் கீழேருந்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வியூ தெரியும். அது வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை தெரியும், பெரிய பாறை மாதிரி தெரியும். அந்த பாறையில் தான் ஏறினோம். அது ஏறினதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருந்ததுனால பாசமாக இருந்துச்சு. அந்த பாசத்தில் ஏறினா கண்டிப்பாக வலிக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் பேக் அடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து மேலே ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்காது. ஃபுல்லாக வந்து கல், பாறை, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பாறையில் ஏறுற மாதிரிலாம் இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக பாசமாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி ஏறி போயிட்டு இருந்தோம், நானும் நிதிஷும். அப்புறம் கேமராமேன், பேக் சைட் கேமராமேன், அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருந்தார். சித்திரை 1 மட்டும் இங்கே இருந்து மேலே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அது வந்து எப்படின்னா அங்கே கோயில் பூஜை பண்ணுறவங்க அவங்க வந்து மேலே ஒரு கோயில் இருக்குங்களாமா. அது அந்த சித்திரை 1 வருஷத்தில் ஒரு டைம் தான் போவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கூட மேலே போய் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மேலேருந்து பார்த்தீங்கன்னா வியூவெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்கும் மேலேருந்து பார்க்கவே. அவங்க சொன்ன மாதிரி தாங்க, மழை சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்து ஃபேமிலியோட ஒரு ட்ரெக்கிங் வரணும்னா வரலாம். பட் ஆனால் 1 hour ஆகும் ஏறுறதுக்கு. அதை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேயும் வீடியோ எடுத்து போடலாம். Until it's bye from Roki and behind the camera Nithish.